ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சித்ரஜா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு இன்டோர் கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பல்லாங்குழி. இது வந்து 90 கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, தெரிகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு சம்மர் லீவ் இல்லைங்களா, இந்த டைமில் நாம் மொபைல் காட்டி இல்லைனா டிவி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி இன்டோர் கேம், பழமையான கேம்ஸ் எல்லாம் நம்ம சொல்லித்தரும்போது அவங்களுக்கும் அது புதுசாக இருக்கும், நமக்கும் வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வரும். நல்லா ஜாலியாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் ஃபேமிலியோடு உட்காந்து. அதுக்கான ஒரு சூப்பர் கேம் தான். இதிலோட ரூல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். எல்லா குழியிலையுமே 5 முத்து போட்டுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா எந்த குழியிலேருந்து வேணாலும் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். எந்த குழியிலேருந்து ஆரம்பிக்கிறோமோ அடுத்த குழியிலேருந்து ஒவ்வொரு முத்தா வந்து போட்டுக்கிட்டே வரணும். கடைசியாக எந்த குழியில் முத்து இல்லாமல் ஒரு குழி காலியாக இருக்கோ பக்கத்து குழியை வந்து வலித்து எடுத்துப்பாங்க. இது வந்து என்னென்னா அவங்களோட பாயிண்ட்டு. இதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டம் முடிஞ்சு விளையாடுவாங்க. இது இடையில பார்த்திங்கன்னா ஒரு 4 முத்து வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா பசுன்னு சொல்லி அந்த முத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். எந்த சைடு அந்த முத்து வருதோ அவங்களுக்கானது தான் அந்த இது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஒரு 4 முத்து இருக்குது இல்லைங்களா, அது வந்து பசு. இதை வந்து 5வது முத்து விழுந்துச்சுன்னா அது கருகிடுன்னு சொல்லுவாங்க. அந்த 5வது முத்து விழுகிறதுக்குள்ளே அந்த 4 முத்து கவனித்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த முத்து அவங்களுக்கு சொந்தம். இது மாதிரி தான், சிம்பிளான ரூல்ஸ் தான். இதே போல் தான் வந்து அடுத்தடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பெரிய லம்பாகவும் கிடைக்கும், ஒரு சிலருக்கு ஒரு முத்தோடையும் கிடைக்கும். இது வந்து ஃபைனல் ஆட்டம். இதே மாதிரி ஆடிக்கிட்டே வரணும். ஒருத்தருக்கு வந்து எப்போ வந்து முத்து இல்லாமல் போகுதோ, ஆப்போசிட்டில் ஆடுறவங்களுக்கோ இல்லை நமக்கோ எப்போ முத்து இல்லாமல் போகுதோ அப்போ வந்து அந்த ஆட்டம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு முத்து தான் இருக்குது, அந்த சைடு 2 முத்து இருக்குது. இப்போ அந்த ஒரு முத்து வந்து அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், இப்போ ஆட்டம் இல்லை. இப்போ இங்கே இந்த சைடு இருக்கிற 7 குழியுமே பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. இப்போ ஆட்டம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அவங்கவுங்க பக்கத்தில் இருக்கிற முத்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழிக்கு 5 போடுவாங்க. யாரோட குழியில் வந்து முத்து கம்மியாக இருக்கோ அவங்க வந்து தொக்கன்னு சொல்லுவாங்க. அந்த குழிக்கு வந்து தொக்கன்னு பேர். நெக்ஸ்ட்டு நம்ம விளையாடும்போது அந்த குழியில் இருக்கிற முத்துக்கு அந்த குழியில் வந்து முத்து போடக்கூடாது. அப்படி சப்போஸ் முத்து போட்டாங்க அப்படின்னா இப்போ இவங்க குழி தொக்கம்னா இதில் முத்து போட்டுட்டாங்கன்னா அந்த முத்தை வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க எடுத்துப்பாங்க. இவ்வளோதாங்க கேம். ஆனால் இது வந்து ஒரு குழி கூட இல்லாமல் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் தோக்கடிக்கணும். அவ்வளோதான் இந்த கேம். இந்த கேமை உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து நீங்களும் விளையாண்டு சம்மரை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.